10 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து உடலை முட்புதரில் வீசிய சம்பவம் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. இதில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக முதல் அமைச்சர் விஜய் எந்த கருத்தும் கூறவில்லை அப்படின்னு சொல்லி சிறுமியின் உறவினர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதையடுத்து சற்று முன் முதல்வர் விஜய் சிறுமியின் குடும்பத்தினரிடம் போனில் ஆறுதல் கூறினாங்க. சம்பவம் நடந்து பல மணி நேரம் கழித்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த பிறகு முதல்வர் ஆறுதல் கூறியது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுகுறித்து பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான ஜூலி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வீடியோ போட்டிருக்கிறார். அது வைரலாக பேசப்பட்டிருக்கிறது. 4வது இடத்துல இருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 9வது சீசனில் பங்கேற்று ரெட் கார்டு பெற்று பிரபலமானவர் தான் விஜய் பார்வதி. சக போட்டியாளர் சாண்ட்ராவை காரிலிருந்து எட்டி உதைத்ததால் அவரும் கம்ரீதரும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த பாரு முத்து அப்படின்ற கார்ட்டூன் வெப் சீரிஸ் நடித்தாங்க. மேலும் சில படங்கள் அவங்க கமிட்டாகி இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் அவர் தாய்லாந்தில் கெட்ட ஆட்டம் போட்டி இருக்கும் வீடியோ சோஷியல் மீடியாவில் சென்சேஷனல் ஆகி இருக்கிறது. 3வது இடத்துல இருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சோனி நிறுவனத்தின் அனிமே ஸ்ட்ரீமிங் தளமான கிரன்ச்ரோல் ஆண்டுதோறும் அனிமே விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 10வது சர்வதேச அனிமே விருதுகள் 2026 விழா நேற்று 23ஆம் தேதி டோக்கியோவில் கோலாகலமாக நடைபெற்றது. ஜப்பானில் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்தியாவின் முன்னணி நடிகைகள் ஒருவரான நடிகை ராஷ்மிகா மந்தனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தாங்க. மேடையில் பிளாக் பாந்தர் பட நடிகர் வின்ஸ்டன் டியூக்குடன் இணைந்து இந்த ஆண்டின் சிறந்த அனிமேஷன் விருதை இவங்க வழங்கினாங்க. இந்த அனிமே விருதை சோலோ லெவலிங் சீசன் 2 அரைஸ் பிரைம் தி ஷேடோ வென்றது. சர்வதேச அளவில் நடைபெறும் அனிமே விருதுகள் மேடையில் இந்திய நடிகையாக ரஷ்மிகா மந்தனா பங்கேற்று விருது வழங்கியது இந்திய சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் பார்க்கப்படுகிறது இல்லையா? ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்திருந்த கருப்பு படம் தான் தற்போது தியேட்டர்களில் வசூல் வெட்டி நடத்தி வருகிறது. 200 கோடிக்கு மேல் வசூலித்து சூர்யா கரியரில் புது உச்சமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. அதனால் சூர்யா ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. கருப்பு திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 18ஆம் படி கருப்பனுக்கு 18 அடி அறுவாள் சாத்திருக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜி. தனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்பே சொல்லியிருந்த நிலையில ஆர்ஜே பாலாஜி நேர்த்திக்கடன் செலுத்தின விடயம் பரவலாக பேசப்படுகிறது. கடைசியாக நாங்க பார்க்க போகின்ற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, 10 நாட்களில் உலகளவில் கருப்பு திரைப்படம் செய்திருக்கிற வசூல் பற்றி தான். எவ்வளவு அப்படின்னு தெரியுமா? ஒவ்வொரு நடிகருக்கும் திருப்புமணியாக அவர்களுடைய திரை வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் அமையும். அப்படி கடந்த 13 ஆண்டுகளாக கமர்ஷியல் வெற்றிக்காக காத்திருந்த நடிகர் சூர்யாவுக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்கிறது இந்த கருப்பு திரைப்படம். இப்படத்தை இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படத்துல த்ரிஷா, இந்திரன்ஸ், அனாகா, ஸ்வாசிகா, ஸ்வேதா என அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. சாயா பேங்கர் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தாங்க. கருப்பு திரைப்படத்தினுடைய வசூல் குறித்து முதல் நாளிலிருந்து பார்த்து வரோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரும் இந்த படத்தினுடைய வசூல் 10 நாட்களில் உலகளவில் 250 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறதா. இதன் மூலம் சூர்யாவின் திரை வாழ்க்கையில் முதல் முறையாக 250 கோடி வசூல் செய்யும் படம் அப்படின்ற சாதனையை கருப்பு படைத்திருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 33 வயதான மாடல் மற்றும் நடிகையான ஸ்ரிஷா சர்மா சட்டத்தரணி சமர்த் சிங்குடன் திருமணமாகி வரும் 5 மாதங்களே ஆன நிலையில் கடந்த மே 12 அன்று அவரது வீட்டில் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மரணம் இந்தியாவில் பெரும் ஊடக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய கணவர் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியான மாமியார் கிரிபாலா சிங் ஆகியோர் வரதட்சணை கேட்டு தங்களை சித்திரவதை செய்ததாகவும் இது திட்டமிட்ட கொலை என்றும் ட்ரிஷாவின் பெற்றோர் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் மறுத்துள்ள கிரிபாலா சிங் ட்ரிஷாவுக்கு மனநல பிரச்சனைகள் இருந்ததாகவும் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லியும் கூறி வராங்க. மேலும் ஊடகங்களில் ட்ரிஷாவின் குணம் குறித்து அவர் அவதூறாக பேசியது பொதுமக்களிடையே பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி கிரிபாலா சிங்குக்கு முன்பிணை கிடைத்திருக்கிற போதிலும் தலைமறைவாக உள்ள அவருடைய மகன் சமத் சிங்கின் பிணை மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அவரை மே 23க்குள் சரணடைய உத்தரவிட்டிருக்கிறது. முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தூக்கிட்டதால் மரணம் என்று குறிப்பிட்டாலும் உடம்பில் காயங்கள் இருப்பதாக கூறியதால் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் 2வது பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. உள்ளூர் போலீசார் ஆரம்பத்தில் இது உயிர் மாய்ப்பு என்று கூறி வழக்கை முடிப்பதற்கு கொண்டுவர முயன்றதாக முறைப்பாடு எழுந்ததை அடுத்து மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் இந்த வழக்கின் விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்.